ராம் நாராயண ராம். இந்த நிகழ்ச்சியில் நாம் முன்பும் பல தடவைகள் சந்தானத்தல் என்பது என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்று பேசிவிட்டோம். ஆனால் இன்று நாம் சந்தானத்தலை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சந்தான என்றால் நாம் எல்லோரும் இந்த படைப்பின் சந்தானங்கள். விண்ணும் இயற்கையும் எங்களின் அன்பானது. படைப்பில் எல்லாம் சமமாக உள்ளது. எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. எல்லாவற்றையும் ஒரே பார்வையில் பார்க்கப்படுகிறது. சந்தானத்தல் என்பது மிகவும் பெரிய குடும்பமாகும். அங்கு அனைவரின் பிறப்புரிமைகள் பற்றி பேசப்படுகிறது. பிறப்பிலிருந்தே அனைவருக்கும் தேவைப்படும் உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன. சந்தானத்தல் மூலம் அனைவருக்கும் இந்த செய்தி தரப்படுகிறது. நாம் அனைவரும் ஒரு குடும்பம். நாம் அனைவரும் இயற்கையின் சந்தானங்கள். இயற்கை இருப்பின் நாம் இருக்கின்றோம். இல்லையெனில் நாம் எதுவும் இல்லாமல் போவோம். இந்த பூமியில் மனிதர்கள் பிறந்தபோது பிறப்புடன் இதன் மீது உடனே உரிமைகள் ஏற்படுகின்றன. ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு அதன் பெற்றோர்கள் அல்லது குடும்பத்தின் அனைத்து பொருட்களிலும் உரிமைகள் இருப்பது போல, நாம் பூமியில் பிறந்தபோது மனிதர்கள், விலங்குகள், செடிகள் மற்றும் பூங்கோப்புகள், எல்லா உயிரினங்களும் பூமியின் அனைத்து விஷயங்களின் மீதும் சமமான உரிமைகள் கொண்டிருக்கின்றன. இன்றைய வேலைப்பாட்டுக்கிடையில் நீங்கள் எந்த பணியையும் செய்ய விரும்பினால் உங்கள் மனதை, உங்கள் ஏகத்தை எச்சரிக்கையுடன் சொல்லுங்கள். அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். இன்று சமூகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மிகவும் புத்திசாலித்தனமாகவும் வளர்ந்துள்ளது. ஒவ்வொரு மனிதனும், பொருளும், செடியும், காடும், பொழுதுபோக்குகளும் தினமும் ஒவ்வொரு நொடியிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே மனிதர்களுக்கு முன்னேற்றத்தையே மையமாக்க வேண்டும். முன்னேறுவதன் வழி முன்னேற்றம் கிடைக்குமா என்று யோசிக்க வேண்டும். முதலில் உங்களை பாதுகாக்கவும். நீங்கள் உங்கள் வளர்ச்சியை பாதுகாத்து வளர்த்தால் சமூகம் தானாகவே வளர்ச்சி பெறும். எங்களின் மனம், விழிப்புணர்வு, உள்ளார்ந்த ஆத்மா, விவேகம் அனைத்தும் நமக்கு அறிவை தருகின்றன. இவை நம்முடைய உடம்பில் பணியாற்றும் கடவுளாக இருப்பதால் நாம் அவற்றின் பரிந்துரைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றை நம்ப வேண்டும். எத்தனை தடவைகளிலும் நாம் தவறு செய்யும் போது அது எங்களுக்கு தெரியாமலேயே நடைபெறுகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அவற்றின் சொந்த அவதிப்பார்வை நமக்கு எச்சரிக்கையை அளிக்கின்றது. இப்போது நாம் ராம் நாராயண ராம் என்னும் பெயரை பற்றி பேசுவோம். இது உங்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும். இதன் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த அடையாளத்தை கண்டறிந்து விடுவீர்கள். இது உங்களை நல்ல செயல்களில் ஈர்க்கும். அதேபோல நீங்கள் இப்போது இந்த மந்திரத்தை இன்னும் பயன்படுத்தவில்லை என்றால் உடனே இணைந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டு கொள்ளும் மாற்றங்களை அவை உங்களையே அனுபவிப்பீர்கள்.